அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கு அந்த பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரி அதுக்கான டேட்டாஸும் பார்ப்போம். சரி, முதல்ல நம்முடைய பொசிஷன் கிளாஸ் மெயின்லி இன்வெஸ்ட்மெண்டட் ஸ்டாக் ஆப்ஷன் பையிங், டைரக்ஷன் ட்ரேடு நான் டைரக்ஷன் போத் ரெண்டுமே பை பண்ணி பண்றது எல்லாமே இதுல இருக்கு. ஸ்விங் ட்ரேட் இருக்கு. ஒரு ஸ்டாக்கை எந்த டேட் எப்போ ஐடென்டிஃபை பண்ணி எப்போ அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி இவ்வளோ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குல்ல, ஆனால் நம்ம டேட்டில் தான் அந்த ஸ்டாக் ஏறும், அந்த டேட்டில் தான் டிசைட் ஆகும் அப் சைடா டவுன் சைடாங்கிறது. அது எல்லாமே அப்புறம் எஃப்ஐ அந்த ப்ரோ ட்ரேடர்ஸ்லாம் வந்து எதில் ஃபண்ட் அலோகேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த இதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் எல்லாமே இந்த பொசிஷன் கிளாஸில் இருக்கும். இதுக்கும் இன்ட்ராடேக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா? இது வருகிற ஆகஸ்ட் 9th துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யாருக்காக வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்பிவிட்றேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு போவோம். பொசிஷன் பார்த்துடலாம். எஃப்ஐ வந்து ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, இன்னும் 8 லட்சம் கான்ட்ராக்ட் பையில இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் ஒரு 53,000 கான்ட்ராக்ட் பையில இருக்காங்க. அப்போ இது முடிந்து போன டேட்டா. இன்னும் மார்க்கெட்ல இவங்க தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரீட்டைல் ட்ரேடர் குறைஞ்சு செல் பண்ணிக்கிட்டு வராங்க. அதனால தான் மார்க்கெட் கேப் டவுன் ஆனாலும் மறுபடியும் ஏறிடுது. இவங்க செல் பண்ண கொடுத்துங்களா, செல் பண்ணுவாங்க இறங்குது அப்படின்ட்டு, உடனே அங்கே தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் செல்லிங்க்கு இன்னைக்கும் எகைன் அதே தான் நடக்க போகுது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பாருங்க. சரி, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, அது முடிந்து போன டேட்டா. நம்ம மேக்ஸ் இன்னைக்கு 24,000 புட்டு எக்ஸ்பைரி இருக்குங்க. எக்ஸ்பைரியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 0 to 0 கால் பண்ணுவீங்க. 0 to 0 காலுக்கு அந்த 5 ரூல் மஸ்ட், 5 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. 5 ரூலை மட்டும் மறந்துடாதீங்க தயவு செய்து. 24,000 புட்டு 82 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் ஏற ட்ரை பண்ணும், அது சப்போர்ட் எடுத்துட்டா மார்க்கெட் இறங்க ட்ரை பண்ணும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. அப்ப டைம் உங்களுக்கு நம்ம வந்து டைம் வேல்யூ உடைச்சிட்டோம் இந்த மேட்ச்ல. இதுக்கு கீழே வரும் எகைன் இங்க இருந்து ஏற ஆரம்பிச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் இறங்கும். இந்த ஒரு வேலையில இருந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு வேலையில இருந்து திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அப்ப இங்க அடுத்த டிசிஷன் வந்து மாத்தி எடுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல, அதுக்குன்னு வேல்யூ இருக்கு அந்த இடத்துல. அதே போல மேலே போனாலும் ஒரு வேலையில திரும்பணும், அதுக்கு மேலே போய் அங்கே ஒரு வேலை இருக்கு, இன்னொரு வேலையில சேஞ்ச் ஆகும். அப்போ இன்னைக்கு வந்து இங்கே வந்தாலும் சார் மார்க்கெட் இதுக்கு இந்த வேலைக்கு கீழே தான் இருக்கு, மார்க்கெட்டு ஏறணும்ல அப்படின்னு. அது இங்கே வந்துட்டு இங்கேருந்து திரும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா எக்ஸ்பைரி டேல எப்படி ட்ரேட் பண்ணணும் எல்லாமே சொல்லுங்க. எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ண பயமா இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்ல போயிட்டு நம்ம கால்குலேஷனை போட்டு அதில் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ 24,000 புட் 82 இருக்கும்போது அங்கே வரவே இல்லை. யூடியூப் பார்க்குறவங்க இக்னோர் பண்ணிட்டுங்க. நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கல, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கல, பேட்டர்ன் எதுவுமே பார்க்கல. மேக்ஸ் வேல்யூஸ் சம் ரூல்ஸ் என்ட்ரிஸ் எக்ஸிட், அவ்வளோதான். இது நடந்திருக்கா இல்லையா போஸ்ட் மார்க்கெட் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.